வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்று நம்பிக்கை தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக உறுப்பினர்கள் தங்கள் அரசியல் போட்டியாளர்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிற நிர்வாகிகளுடனான ஆன்லைன் சந்திப்பின் போது அவர் எச்சரிக்கை விடுத்தார். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பிரச்சாரக் கூட்டத்தில் வாக்குச்சாவடி மட்டத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதில் கவனம் செலுத்தப்பட்டது. அரசியல் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் தயார் நிலையின் முக்கியத்துவத்தை ஸ்டாலின் வலியுறுத்தினார். திமுகவுக்கு எதிராக சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் ஆணையம் போன்ற நிறுவனங்களை எதிரிகள் பயன்படுத்தலாம் என்றும் அவர் எச்சரித்தார். தவறான தகவல்கள், போலி செய்திகள் மற்றும் ஊடக அடிப்படையிலான பிரச்சாரம் ஆகியவை கட்சிக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் என்றும், எனவே உறுப்பினர்கள் அத்தகைய தந்திரோபாயங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். சவால்கள் இருந்தபோதிலும் திமுகவின் வாய்ப்புகள் குறித்து ஸ்டாலின் நம்பிக்கையுடன் இருந்தார். கூட்டணிகள் உருவாகி பல போட்டியாளர்கள் தோன்றினாலும் திமுக தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆட்சி செய்யும் என்று அவர் கூறினார். தேர்தலுக்கு முன்னதாக கட்சியின் சித்தாந்தம், தொண்டர் பலம் மற்றும் கட்டமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி அளவிலான வலையமைப்பு ஆகியவை முக்கிய நன்மைகளாக அவர் பாராட்டினார். திராவிட மாதிரி ஆட்சியின் தாக்கம் மற்றும் 1.86 கோடி மக்களுக்கு நேரடியாக பயனளித்த பல்வேறு நலத்திட்டங்கள் காரணமாக நடுநிலை வாக்காளர்களும் திமுகவின் பக்கம் சாய்ந்து வருவதாக ஸ்டாலின் மேலும் கூறினார். அரசாங்கத்தின் வெள்ள நிவாரண முயற்சிகள் இந்த ஆதரவை மேலும் வலுப்படுத்தியுள்ளன என்றார். தேர்தலை எதிர்நோக்கி 2021 தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற 2.09 கோடி வாக்குகளுடன் ஒப்பிடும்போது அடுத்த ஆண்டு கட்சி 2.50 கோடிக்கும் அதிகமான வாக்குகளைப் பெற முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கட்சி உறுப்பினர்கள், பயனாளிகள் மற்றும் நடுநிலை வாக்காளர்களின் ஆதரவை ஒருங்கிணைப்பதன் மூலம் இது சாத்தியமாகும் என்றார். வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் தீவிரமாக பங்கேற்ற கட்சி ஊழியர்களின் அர்ப்பணிப்பையும் ஸ்டாலின் பாராட்டினார். தனிப்பட்ட பொறுப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இருப்பினும் பணி பாதியிலேயே முடிந்தது என்பதை நினைவூட்டினார். மேலும் தகுதியுள்ள ஒவ்வொரு வாக்காளரும் பட்டியலில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்ய வீடு வீடாகச் சென்று பிரச்சாரம் செய்யுமாறு பெண் பணியாளர்கள் உட்பட வாக்குச்சாவடி குழுக்களை வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாகக் கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.